ஐலி முதல்ல அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஐலி மேடம், நீங்க சொன்னதை வச்சு அந்த கபிலனோட போனை ட்ரேஸ் பண்ணிட்டேன் மேடம். ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அதை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. இதோ ப்ளே பண்றேன் மேடம். கால கேளுங்க. ஐலியும் சிவாவையும் வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைச்சா உங்க அக்கா அந்த சிவாவை சொந்த தம்பியை தத்து எடுத்துட்டாங்களே. இப்ப என்ன பண்ண போறீங்க? பாத்துக்கலாம் ரத்திகா, நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். அப்புறமா பேசுறேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல உங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்ப பாருங்க. இந்த ரித்திகா தூக்கத்துல கூட நாம எப்ப இந்த வீட்டு விட்டு போவோம் தான் நினைச்சிட்டு இருப்பா போல இருக்கு. சரி ரத்திகா, நான் வீட்டுக்கு வருவேன்ல, அப்ப பேசிக்கலாம். இப்ப நான் டிரைவிங்ல இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். இருங்க கட் பண்ணிடாதீங்க. என்ன? அப்புறம் என்ன? என்னங்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னங்க? வீட்டுக்கு வரும்போது சார் போதும், ஸ்டாப் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இதுக்கு தான் ஸ்பீக்கர்ல போட வேண்டாம்னு சொன்னேன், கேட்டிங்களா? சரி, அடுத்த ஆடியோ ப்ளே பண்ண சொல்லு. சார் நெக்ஸ்ட் ஆடியோ ப்ளே பண்ணுங்க. மேடம், இந்த கால்ல பேசினவங்கல அந்த கபிலனோட வாய்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுச்சு. எதிரில பேசினவங்களோட வாய்ஸ ரெக்கார்டும் பண்ண முடியல, அந்த நம்பரையும் கண்டுபிடிக்க முடியல. எதனால சார் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல? அது ஒருவேளை அவங்க டேட்டா சேனல் யூஸ் பண்ணிருக்கலாம் மேடம். அப்படி இல்லனா அது ஒரு ஸ்கூப்டு நம்பரா இருக்கலாம் மேடம். ஆனா கபிலன்ட்ட பேசினது வர்மாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். எதை வச்சு சொல்றீங்க? ஆப்போசிட்ல கபிலன் பேசினதை வச்சு தான் மேடம் சொல்றேன். சரி, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க ப்ளே பண்ணுங்க. இதோ ப்ளே பண்றேன் மேடம். என்னாச்சு சார்? ஏன் இப்படி ஸ்டக் ஆகுது? இந்த ஆடியோவே இப்படிதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னாச்சு மேடம்? இது ஆப்போசிட் ஆள் பேசிட்டு இருக்க டைம். இதுக்கப்புறம் கபிலன் பேசுவான் பாருங்க. சொல்லு வர்மா. கபிலன் வர்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான் போலயே. இப்போ வர்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கான். என்ன வர்மா? நான் எப்படி? ஒண்ணுமே புரியலையே. கபிலன் ரொம்ப ஷார்ட்டா தானே பேசுறான். இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரை பண்ணலாம். சரி வர்மா, நான் செய்றேன்.